வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா 37 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2x2 ப்ளவுஸு அண்ட் பிரிண்டர் ப்ளவுஸு. 2 ப்ளவுஸ்க்கு நம்மளுக்கு வந்து லைனிங் கிடையாது. அதனால் இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோல்டிங் 2 ஃபோல்டிங் போட்டுக்கணும். நம்ம எப்பவுமே சொல்லித்தர மாதிரி தான். நான் வந்து ஒரு கட்டிங் போட்டுட்டேன். அந்த கட்டிங்கை வச்சு தான் உங்களுக்கு எப்போவுமே நான் சொல்லித்தருவேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக. இப்போது 2 ஃபோல்டிங் போட்ட பிறகு இங்கேருந்து நமக்கு வந்து 8.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், 8.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இங்கே 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, இங்கே 5.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம இடம் விடணும். 6.5 இன்ச்சு கை சுற்றளவு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டுக்கு கவர் தட்டு வெட்டி எடுக்கணும். இதை பாருங்கள், நான் ஆல்ரெடி கட் பண்ணதுனால இதுதான் வந்துட்டு 37 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய ஸ்லீவோட கட்டிங். இதுதான் பெரும்பாலும் எல்லாருக்கும் வரும். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் கட் பண்ணி தைக்கலாம். நான் இந்த ப்ளவுஸை தைச்சிட்டு நாளைக்கு போட்டுட்டு அந்த ஃபோட்டோவையும் அனுப்புகிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தேங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம ஸ்லீவை வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்துட்ட பிறகு ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எப்படின்றது காட்டுறோம் பாருங்கள். இந்த சைடில் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு கவர் தட்டு 1 இன்ச்சு டவுனில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். தான் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு 1 இன்ச்சு நம்ம எடுக்கணும். எடுத்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப்பு கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டு, உயரமாக இருக்கிறது வந்து பேக்குக்கு. இப்போது பேக் அதே மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு போட்டுடணும். போட்டுட்டு இது வந்து நம்மளுக்கு ஒன்லி காட்டன் ப்ளவுஸ்ன்றதுனால நம்மளுக்கு அளவு எல்லாமே இது கொஞ்சம் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கம்மியாக தான் வைக்கணும் லைனிங் ஜாக்கெட்டை விட. அதனால் நம்மளுக்கு வந்து லூஸ் எல்லாம் நிற்காது. கரெக்டாக ஒரு துணி இல்லைங்களா, அதனால் நல்லா உடம்புல நம்மளுக்கு நிற்கும். இதை பாருங்கள், 5.5 இன்ச்சு ஷோல்ட்ரு, 3 இன்ச்சு இவங்களுக்கு வந்து பெரிய நெக்கு வேணும். அதனால் 3 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டு 2.5 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன். 5.5 இன்ச்சு. அப்புறமா 14 இன்ச்சு உயரம், இங்கேருந்து ஷோல்ட்ரு நம்ம பிடிப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து விட்டுட்டு 14 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சுக்கு நம்ம துணி விடணும். கரெக்டாக ஒவ்வொரு அளவாக நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு நெக்கோட உயரம் 10. இவங்களுக்கு வந்து நல்லா ப்ராடாகவும் வேணும், உயரமாகவும் வேணும், அகலமாகவும் வேணும். ரெண்டுமே இவங்களுக்கு பெருசாக இருக்கிறதுனால இது நம்ம பார்த்து தான் கட் பண்ணணும். 10 இன்ச்சுக்கு இந்த பாருங்கள், அகலம் வந்து 4 இன்ச்சுக்கு அகலத்தில் வரணும். இப்போது ஷோல்டர்னா நம்ம 3 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். இங்கே 4 இன்ச்சு அகலப்படுத்திக்கின்னு அப்படியே வளைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு நம்ம ஷோல்டர் 5.5 இன்ச்சுன்னா ஆம்கோலும் 5.5 இன்ச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மார்பு சுற்றளவு வந்து 9.25 10 வைக்கணும். இவங்களுக்கு லைனிங்காக இருந்தால் நம்ம வந்து இதுக்கு 9.1 9.25 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அக்கலாண்டை வந்து துணி நிற்காது. இந்த மாதிரி 9.25 வச்சுட்டு 1.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுறதுக்கு 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 14 இன்ச்சு உயரம் சொல்லிட்டேனுங்களா, இங்கே மடித்து தைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சில் ஃபால்சன் துணி நம்ம எடுத்துக்கணும். 4 இன்ச்சு துணி தான் நம்மளுக்கு நிற்கும். இதுதான் வந்து பேக்கோட கட்டிங்கு. நீங்கள் இந்த கட்டிங்கை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கா, நம்ம வந்து ஒவ்வொரு துணி வெட்டிட்ட பிறகு இன்னொரு துணி வெட்டும் போது இன்ச்சு டேப்பால் நம்ம பார்த்துக்கணும் கரெக்டாக வச்சுருக்கோமோ. வரேன்ப்பா. இந்த மாதிரி இன்ச்சு டேப்பால் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த துணியை ஒரு துணியை போட்டுட்டு ஒரு துணி வெட்டும் போது வந்து அப்படி இப்படி போயிடும். அதனால் வந்து ஒரு தடவையும் நம்ம மெஷர்மெண்ட்டை பார்த்து தான் வந்துட்டு கட் பண்ணணும். அதால் கூட நம்மளுக்கு தோள்பட்டை இறங்குற மாதிரி ஆகும். அதனால் இன்ச்சு டேப்பை வச்சு நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு கட் பண்ணி தான் தைக்கணும். இந்த மாதிரி போட்டு மேலே எதனா பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எதனா வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நகரக்கூடாது. அதனால தான் வந்துட்டு சில பேர் வந்து மொத்த துணியும் 10 ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றா கொடுத்தாங்கன்னா, எங்கே ஒன்றா வெட்டிடாதீங்க அப்படியெல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம ஒன்றா வெட்டும் போதும் பார்த்து வெட்டணும். இப்போ நம்ம பேக் வெட்டிட்டு வந்தீங்களா, பேக்கை வச்சு ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறது வந்து பார்க்கலாம். பேக்கை போட்டுடணும். போட்டுட்டு ஷோல்டராண்டை மார்க் பண்ணிக்கணும், அக்கலாண்டை மார்க் பண்ணிக்கணும், கீழேருந்து 3 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கணும். இங்கே நெக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக்கை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டு 10
3 இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு இங்கே முக்கோணம் மாதிரி ஒரு டாட் பிடிப்போல் அந்த அளவு பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வரணும். இங்கேருந்து ஊக்பட்டியாண்டிருந்து 3 இன்ச்சு வரணும். இங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வரணும். மொத்தம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4.5 இன்ச்சு. அதாவது 3 + 1 4.5 இன்ச்சு. இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. நான் வந்து இங்கே ஒரு வளைவு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஆம்கோல் வச்சு இப்படி வரைகிறதுன்றது. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம வளைச்சி எடுத்துக்கணுன்னா நம்மளுக்கு இடுப்பு பெல்ட்டாண்டெல்லாம் துணி வந்து கீழே வந்து நிற்காது. ஸ்டிப்பாக உடம்புல அழகாக கரெக்டாக நிற்கும். அதுக்கப்புறமா நெக்கோட உயரம் 6 இன்ச்சு வச்சுட்டு இங்கே அப்படியே நம்மளுக்கு எவ்வளோ ப்ராடு வேணுமோ அந்த ப்ராடு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் அளக்கும் போது 9.25 இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுதான் நம்மளோட அளவு. இங்கே நம்ம கிராஸாக ஊக்பட்டிக்காக கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம எடுத்துடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 9.25 இருக்கா பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கிராஸாக எடுத்துடணும். அப்போது ஊக்கு போடும்போது அந்த 2 கேப்பு டொக்கில் வந்துட்டு நம்மளுக்கு டைட்டாக அப்படியே உட்காரம், இல்லாட்டா லூஸ் விழுந்துடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல 6 இன்ச்சு துணி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அந்த 1/2 இன்ச்சுக்கு இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். அப்போது நம்மளுக்கு 9.25 கரெக்டாக வந்துடும். இங்கே கவர் தட்டு எடுக்கணும். 1/2 இன்ச்சில் கவர் தட்டு எடுக்கணும். இந்த இடத்துல வந்து கிராஸ் எடுக்கணும். இதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட கட்டிங்கு. அதுக்கப்புறம் யோக் வந்து இவங்களுக்கு மார்பு சுற்றல் 9.25, அதே 9.25 ஒரு யோக்கு அகலம் எடுத்துக்கணும். உயரம் வந்து நம்ம இங்கே 3 இன்ச்சுக்கு அகலம் உயரம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு 4 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே பிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு 4 இன்ச்சு துணி வேணும். அதை எடுத்துகிட்டு நம்ம யோக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஊக்கைப்பட்டிக்கு 1.25 இன்ச்சு எடுத்துக்கணும். கிராஸ் பீஸு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம 20 நிமிஷத்தில் அழகாக தைச்சி முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா காட்டன் ப்ளவுஸ்லாம் பக்காவாக கரெக்டாக வரும். தேங்க்யூ.